19வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இயேசுவின் சிலுவின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றான். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். நாம் வாசித்த இந்த வேத வாக்கியத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 3வது வார்த்தையாக இந்த வசனங்கள் இருக்கிறது. அந்த வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம், ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் இந்த வேத வாக்கியத்திலே வாசிக்கிறோம். முதலிலே சத்துருக்களுக்காக அவர் ஜெபம் செய்தார். இரண்டாவதாக சிலுவையிலே தூங்கின கல்லனுக்கு தம்மோடு கூட இருக்கும்படியாக அந்த பரலோக பாக்கியத்தை அவர் அருளினார். மூன்றாவதாக இப்பொழுது தன்னுடைய தாயாரை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை இங்கே நாம் வேதத்திலே படிக்கிறோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று உலகத்திலே சொல்லுவார்கள். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று சொல்லி அந்த மாதிரியாக உலகத்திலே அநேகர் சொல்லுகிறார்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தன்னுடைய தாயை கவனிக்கவில்லை. ஆனால் அது குற்றம் அல்ல. அவர் மரியாளுக்கு மகனாக பிறக்காமல் பாவிகளுடைய இரட்சகராகத்தான் அவர் இந்த உலகத்திலே அவர் தோன்றினார். ஆகையினாலே இந்த வசனத்தை வைத்து இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது, மரியாளுக்கு அந்த மாதிரியாக பிரதானமான இடம் கொடுக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்று சொல்லுகிறது ஒரு தவறான காரியம். கிறிஸ்து தான் கல்வாரி காட்சியினுடைய ஒரு முக்கியஸ்தராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், மரியாள் ஒரு சாதாரண மனுஷிதான். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக மரியாளுக்கும் ரட்சிப்பு தேவையாக இருந்தது என்று நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றிட மரியாளுடைய வயிற்றிலே அல்லது ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே அவர் வந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனாதி காலமாக வாழக்கூடிய ஒரு உன்னதமான தேவனாக இருக்கிறார். எனவே இந்த வாக்கியத்திலே அவர் ஸ்திரீயே என அழைத்தார் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் படிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அந்த 2வது அதிகாரத்திலும் கூட அந்த கானாவூர் கல்யாணத்திலே அவர் ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னதாக நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். மரியாதை மாத்திரமல்ல, அவர் எல்லா பெண்களையும் அந்த மாதிரியாக ஸ்திரீயே என்று அழைத்ததாக நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். கானானிய ஸ்திரீயை பற்றி படிக்கிற வேளையிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று அங்கே வேதத்திலே படிக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மரியாளுக்கு ஒரு உயர்ந்த இடமும் மற்றவர்களுக்கு அந்த மாதிரியாக ஒரு குறைவான இடமும் கொடுக்கக்கூடிய நிலைமையில் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அல்லது மரியாளுக்கு ஒரு விசேஷித்த தயவும் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஒன்று போல நேசிக்கிறார் என்பதுதான் வேதம் சொல்லுகிறதான சத்தியம். ஆகையினாலே இந்த வசனத்தை வைத்து இன்றைக்கு கத்தோலிக்க சபையிலே அநேகர் மரியாள் பரலோகத்தினுடைய அரசி, தேவனுடைய தாய், சபையினுடைய அன்னை என்று மிதமிஞ்சிய பட்டங்களாலே அழைப்பது வேதவசனத்துக்கு ஒத்ததல்ல. மேலுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் இயற்கையான உறவை காட்டிலும் ஆவிக்குரிய உறவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இதை நாம் வேதத்திலே வாசிக்கிற வேளையிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிற வேளையிலே இவ்விதமாக வாசிக்கிறோம். இப்படி அவர் ஜனங்களுடைய பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சகோதரருக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இங்கே வாசிக்கிறோம்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவருடைய தாயாராகிய மரியாளும் அவருடைய சகோதரர்களும் அவர்கள் வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே அந்த மாதிரியாக உறவு கொண்டாடி அவர்கள் உள்ளே போகவில்லை. அவர்கள் வெளியிலே நின்றார்கள் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் படிக்கிறோம். அப்பொழுது உன்னுடைய தாயாரும் சகோதரரும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தன்னுடைய சீசர்களை நோக்கி அவர்களுக்கு நேராக தன்னுடைய கையை நீட்டி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே, அங்கே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ இயற்கையான உறவை காட்டிலும் ஆவிக்குரிய உறவுக்குத்தான் ஆண்டவர் இங்கே முதலிடம் கொடுக்கிறதே இங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். பிதாவினுடைய சித்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் அங்கே தாயும் சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னும் நாம் வேதத்திலே வாசிக்கிற வேளையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 20வது வசனத்திலே இவ்விதமாக படிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டுமென்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அடுத்த வசனம் கூட, அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். எனவே மரியாள் பெற்றெடுத்ததினாலே அந்த தாயை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் அங்கே அவருக்கு சகோதரரும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறதை படிக்கிறோம். இன்னொரு வசனத்திலே கூட நாம் வாசிக்கிறோம். லூக்கா 11வது அதிகாரம் 27, 28 வசனத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறது. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுலைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்வர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். இங்கேயும் கூட வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமந்த அந்த கற்பம், அந்த பால் கொடுத்த அந்த பெண் அந்த மாதிரியாக பாக்கியவதி என்று சொல்லுகிறதை படிக்கிறோம். ஆனால் அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? 28வது வசனத்திலே, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் மாத்திரமல்ல, அதிக பாக்கியவான்கள். அப்போ இயற்கையான உறவை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக ஜீவிக்கிறது தான் அதிக பாக்கியமான காரியம் என்பதை இந்த தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே இந்த வேத பகுதியிலே 3 நபர்களை பற்றி படிக்கிறோம். முதலாவது மரியாள், 2வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, 3வதாக யோவான். எனவே மரியாளை பற்றி இன்னைக்கு உலகத்தில் அநேக வேதத்துக்கு ஒவ்வாத அநேக நிலைமையில் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம் மகிமையை காட்டிலும் இன்றைக்கு மரியாளுக்கு கொடுக்கிறதை உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அது தேவனுடைய வார்த்தையின்படி அது தெய்வீக ஒழுங்கு அல்ல என்பதை வேத வாக்கியங்கள் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. 2வதாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கிற வேளையில் அவர் இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறதை படிக்கிறோம். அதோ உன்னுடைய மகன், யோவானை பார்த்து அதோ உன்னுடைய தாய் என்று சொல்லுகிறதே அங்கே தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். எனவே இது எதை காண்பிக்கிறது என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அந்த மாதிரியாக சீனாய் மலையில் 10 கற்பனைகள் கொடுத்ததாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். அதில் ஒரு கற்பனை, உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுத்தார். ஆனால் இப்பொழுது கல்வாரி மலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அந்த கடமையை அல்லது அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே வேதத்திலே நாம் படிக்கிறோம். எனவே ஆண்டவர் இதன் மூலமாக நாம் அறிகிற காரியம், பிள்ளைகள் எல்லாரும் தங்களுடைய பெற்றோரை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் கனம் பண்ண வேண்டும், அவர்களை உதாசீனம் செய்யக்கூடாது. மரியாள் ஒரு சாதாரண மனுஷியாக இருந்தாலும் அவர் இந்த உலகத்திலே வருவதற்கு மரியாள் ஒரு வழியாக இருந்தபடியினாலே அவரை கனம் பண்ணினதை அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சர்வலோகத்தினுடைய பாவத்துக்காக ஒரு பிராயச்சித்த பலியாக சிலுவையிலே தன்னுடைய
ஜீவனை கொடுக்க வந்தாலும் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் ஒரு சாதாரண காரியம்தான். ஆனால் தன்னுடைய தாயை அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அங்கே மதித்தார், அங்கே கனம் பண்ணினார், செய்ய வேண்டிய அந்த கடமையை அந்த மாதிரியாக அவர் செய்தார் என்று நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எபேசியர்கள் நிருபத்திலே நாம் வாசிக்கிற வேளையில் 6வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனை என்று சொல்லியிருக்கிறது. இது வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனை என்று வாசிக்கிறோம். அந்த 10 கற்பனைகளை யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கிற அந்த 10 கற்பனைகளை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். முதல் 4 கற்பனைகள் என்னவென்று கேட்டால் தேவனுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை. அடுத்த 6 கற்பனைகள் இந்த உலகத்திலே நாம் மற்றவர்களுக்கு முன்பாக வாழுகிற வாழ்க்கை. அதிலே முதலாவது வருகிறது என்னவென்று கேட்டால் முதல் 4 கற்பனைகள் தேவனுக்கு நேராக நாம் எவ்விதமாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த அந்த 6லே முதலாவது வருகிறது என்னவென்று கேட்டால் உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கிறது. அதான் அந்த முதலாவது கற்பனை. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்நாளிலே தங்களுடைய பெற்றோரை பற்றி கவலைப்பட வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை ஒரு நாள் உதாசீனம் செய்யக்கூடாது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்பதை இந்த தேவனுடைய வாக்கியம் கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன இந்த 3வது வார்த்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலும் வேதத்திலே வாசிக்கிற வேளையிலே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் 8வது வாக்கியத்திலே விதமாய் படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5:8 ஒரு மனுஷன் அந்த மாதிரியாக தன்னுடைய தாய் தகப்பன் தன்னுடைய வீட்டாரை விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கக்கூடியவன் என்று அந்த வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையினாலே உலகத்திலே பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்பதை வேதம் வலியுறுத்தி சொல்கிறது. ஆண்டவர் சீனாய் மலையிலே கட்டளை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அந்த கட்டளையை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் செயல்படுத்தி காண்பித்தார். ஆகையினாலே தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பெலத்திலே இருக்கிறது. நாம் தேவனுடைய உண்மைகளையும் சத்தியங்களையும் அறிந்திருக்கிறதோடு மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசிக்க வேண்டியது நம்முடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது என்பதை இந்த வேத வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலுமாக நாம் இந்த வார்த்தையிலே வாசிக்கிற வேளையிலே மரியாள் யோவான் இவர்கள் 2 பேரும் ஒரு உலக பிரகாரமான நிலைமையிலே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. 2 பேரும் 2 வித்தியாசமான சூழ்நிலையிலே பிறந்தவர்கள், வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த மரியாள் யோவான் சிலுவையினுடைய அடியிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் ஒரே குடும்பமாக அங்கே மாறுகிறார்கள். கிறிஸ்துவனுடைய அந்த அன்பின் அடிப்படையில் யோவானும் அங்கே மரியாளும் மகன் தாய் என்கிறதான அந்த புதிய உறவு அங்கே வருகிறதை நாம் இந்த வாக்கியத்திலே படிக்கிறோம். யோவானை மரியாள் பெற்றெடுத்த ஒரு தாய் கிடையாது. அதே போல யோவானும் அந்த மாதிரியாக மரியாளுக்கு பிறந்தவரும் கிடையாது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் ஒரு புதிய உறவை உண்டாக்குகிறார். உன்னுடைய தாய் உன்னுடைய மகன் என்று சொல்லுகிறதை இந்த தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே உலக பிரகாரமான இந்த குடும்ப பந்தத்தை காட்டிலும் ஆண்டவர் இங்கே ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்ப பந்தத்தை என்ன செய்கிறார் என்று கேட்டால் உருவாக்குகிறார் என்பதை தான் இந்த வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சர்வலோகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக சிலுவையிலே மரித்ததோடு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரையும் என்ன செய்கிறார் என்று கேட்டால் இன்றைக்கு ஒரே குடும்பத்தினுடைய நபர்களாக, ஒரே பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் வேதத்திலே படிக்கிறோம். அநேக வசனங்களிலே நாம் வாசிக்கிற வேளையில் எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். எபேசியர்கள் நிருபம் 19ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவன் வீட்டாருமாய் இருந்து. இங்கே வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் ஒரே நகரத்தாரும் அதே போல ஒரே வீட்டாரும் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். இதே எபேசியர் 3:14 நீங்கள் வாசிக்கிற வேளையிலே
பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரை விசுவாசித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோக உறவு இருக்கிறது. பூலோகத்தில் இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய உறவும் ஐக்கியமும் நமக்கு இருக்கிறது. இது கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிடைக்கிறது. இன்னுமாக எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் கூட நாம் வாசிக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று கேட்டால், நம்மை சகோதரர் என்று சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள்ளே இன்றைக்கு நமக்கு ஒரு உறவு இருக்கிறது. இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் வித்தியாசமான இடங்களிலே பிறந்து வளர்ந்தவர்கள், வித்தியாசமான சூழ்நிலையிலே நாம் வளர்க்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு குடும்ப உறவு இருக்கிறது கிறிஸ்துவின் மூலமாக. நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்க்கிற வேளையிலே சகோதரனை என்று அழைக்கிறோம், சகோதரி என்று அழைக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிறதான இந்த உறவும் இந்த ஐக்கியமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்தினாலே தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நமக்கு கிடைத்திருக்கிறதான இந்த அன்பு, இந்த ஐக்கியம், இந்த உறவு அது நித்தியமானது, அது என்றைக்கு நிலைத்திருக்கக்கூடியதான உறவு என்பதை ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. OM டீம் என்று சொல்லுகிற ஒரு ஸ்தாபனத்தார் உலகம் முழுவதிலும் அவர்கள் இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள். அதில் 2 கப்பல் ஓடுகிறது. அந்த 2 கப்பலிலே பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள், சுமார் 50க்கு மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த சுமார் 200க்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், ஒன்றாக இணைந்து அவர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார்கள். வித்தியாசமான மொழி, வித்தியாசமான சூழ்நிலை, வித்தியாசமான நிலைமையிலே பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே குடும்பமாக ஐக்கியமாக அவர்கள் ஆண்டவருக்காக சேவை செய்கிறார்கள். இந்த அன்பும் ஐக்கியமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது என்பதை இந்த 3வது வார்த்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இயற்கையான உறவுகளை காட்டிலும் ஆவிக்குரிய உறவு முக்கியமானது. ஆவிக்குரிய உறவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் தேவனுடைய சனத்திலே படிக்கிறோம். நான் மதுரையில் வாழ்ந்த காலத்தில் அமெரிக்காவில் இருந்து ஒரு 4 பேர் ஊழியத்துக்காக இங்கே மதுரையில் வந்தார்கள். அப்பொழுது 4 நாள் ஊழியம் முடித்து அவர்கள் ஏர்போர்ட்டில் போகிற வேளையில் ஒரு சகோதரி அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்கள் இஸ்ரேல் நாட்டிலே ஊழியம் செய்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அந்த சகோதரி ஏர்போர்ட்டில் எல்லாரையும் கை குடித்து விட்டு அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள், ஆனந்த கண்ணீர். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறோம். இனிமேல் இந்த பூமியிலே ஒரு நாளும் நம்மை பார்க்க முடியாது, ஆனால் நித்தியத்திலே நாம் நிச்சயமாக பார்ப்போம் என்கிறதான நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஒரு ஆனந்த கண்ணீரோடு கூட கை கொடுத்து போனார்கள். எங்கே பிறந்தவர்கள், ஆனால் இந்த ஐக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளாக எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோம், ஒருவருக்காக ஒருவர் அந்த மாதிரியாக பாரம் எடுக்கிறோம், நாம் அந்த மாதிரியாக விசாரிக்கிறோம், ஒருவரை ஒருவர் கவனிக்கிறோம். எனவே இந்த ஐக்கியம் எப்படி வந்தது என்று கேட்டால் கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தினாலே. எனவே அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், இங்கே மரியாதையும் யோவானையும் அவர் தாய் மகன் என்கிறதான உறவிலே அங்கே இணைக்கப்படுகிறதை தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக நாம் யோவானை பற்றி நாம் பார்க்கிற வேளையில் ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பொறுப்பு கொடுக்கிறார். இப்பொழுது தன்னுடைய தாயை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்பை எத்தனை சீசர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் இங்கே யோவானிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்புக் கொடுக்கிறதே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். காரணம், ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பொறுப்பு கொடுக்கிறார். அதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பாருங்கள், 12 சீசரிலே ஒருவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான், இன்னொருவர் அந்த மாதிரியாக ஆண்டவரை மறுதளித்தார். ஆனால் சிலுவையினுடைய அடியிலே இந்த யோவான் மட்டும் வந்து நிற்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற வேளையில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் அந்த 31வது வசனத்திலும் 35வது வசனத்திலும் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னிடம் என் நிமித்தம் இடர் அடைவீர்கள். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும்
உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று சொல்லி அந்த 12 சீசர்களை பார்த்து தான் சொல்கிறார். கீழே மறுதலிப்ப மாட்டேன் என்று பேதுரு மாத்திரமல்ல, அந்த சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் இப்படி சொன்னவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்திலே அவர்கள் எவ்விதமாக நடந்து கொண்டார்கள் என்பதை 56வது வசனம் பாருங்கள். அதே மத்தேயு 26:56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவையெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அப்போ யோவானும் தான் ஓடி இருப்பார். ஆனால் ஓடி போனாலும் மறுபடியுமாக அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், ஆண்டவரை அவர் நேசித்தார். நான் அந்த மாதிரியாக ஆண்டவரை விட்டு ஓடினது, எல்லாரும் இடரல் அடைவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை நான் அந்த மாதிரியாக அசட்டையாக எண்ணி ஓடி போனாலும் நான் மறுபடியுமாக ஆண்டவரிடத்திலே வருவேன், அவருடைய சிலுவையின் அண்டையிலே நான் நிற்க வேண்டும் என்கிறதான நிலைமையிலே அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், ஆண்டவர் மேலுள்ள அன்பினாலே தன்னுடைய நீச நிலைமையை உணர்ந்து அவர் அந்த இடத்திலே வந்து அவர் நின்றார். ஆகையினால்தான் ஆண்டவர் அந்த இடத்திலே தனக்கு அன்பாயிருந்த சீசனாகிய யோவான் என்று அங்கே எழுதியிருக்கிறது. தனக்கு அன்பாயிருந்த அந்த சீசன் என்று நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் வாசித்த அந்த முதலாவது வாசித்த அந்த யோவான் 19வது அதிகாரத்தினுடைய அந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். 26 அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனை கண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சீசனை கண்டு என்கிற வார்த்தையை ஆவியானவர் கிறிஸ்து பயன்படுத்தவில்லை, தனக்கு அன்பாயிருந்த சீசன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக இருக்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் தேவனுக்கு அன்பானவர்களா? அன்பான ஊழியக்காரர், அன்பான மூப்பர் அல்லது அன்பான விசுவாசி, அன்பான சகோதரன் என்று ஆண்டவர் நம்மை சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய தெய்வீக நேசம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே ஆண்டவர் அந்த அன்பாயிருந்த சீசனுக்குத்தான் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அங்கே பொறுப்பு கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். நாம் வாசித்த அதே யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த 19வது அதிகாரம் மேலே 23, 24 வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிற வேளையில் அந்த போர்ச்சேவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அவருடைய அந்த அங்கியை என்ன செய்கிறார்கள், யார் எடுத்துக்கொள்வது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே சீட்டு போடுகிறார்கள். அதே அந்த வாக்கியத்திலே நான் வாசிக்க முடியும். 19ஆம் அதிகாரம். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவர் வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவகர் இப்படி செய்தார்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம் 23, 24 போர்ச்சேவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அவர்களும் சிலுவைக்கு அருகாமையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சிலுவைக்கு அருகாமையில் இருக்கிற அவர்கள் ஆண்டவருடைய அங்கியை சீட்டு போடுகிறது எதை காண்பிக்கிறது என்று கேட்டால், அந்த மாதிரியாக உலக ஆதாயத்துக்காக, உலக நன்மைக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் சிலுவைக்கு அருகிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யோவானை பற்றி நாம் வாசிக்கிற வேளையில், யோவான் சிலுவைக்கு அருகிலே நிற்கிறது உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக அல்ல, ஆண்டவருடைய அன்புக்காக. ஆகையினால்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், தனக்கு அன்பான அந்த சீசனுக்கு அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த பொறுப்பை கொடுக்கிறதை நாம் தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் யாருக்கு பொறுப்பு கொடுப்பார் என்று சொன்னால், அவரை நேசிக்கிற, அவருக்காக வாழுகிற, அவரை கனப்படுத்த விரும்புகிற, அவரை உயர்த்துகிற, அவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக பொறுப்புகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்புக்காக ஜீவிக்கிறோமா அல்லது ஆதாயத்துக்காக நாம் ஜீவிக்கிறோமா? ஆண்டவருடைய அன்புக்காக ஊழியம் செய்கிறோமா அல்லது உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக நாம் ஊழியம் செய்கிறோமா?
ஆண்டவரை ஆராதிப்பதனாலே, அவரை சேவிக்கிறதுனாலே நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று உலக நன்மைக்காக ஆண்டவரை நேசித்து பின்பற்றுகிறோமா? அல்லது இவர் ஒருவர்தான் இந்த உலகத்திலே மெய்யான தெய்வம், கனத்துக்குரியவர், இவரை நம்முடைய வாழ்க்கையிலே கனப்படுத்த வேண்டும், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிறதான அன்பின் நிமித்தம் நாம் ஜீவிக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் ஆண்டவரை பின்பற்றுகிறது, ஆண்டவரை நேசிக்கிறது எதற்காக என்று கேட்டால், உலக பிரகாரமான நன்மைகளுக்காக, உலக பிரகாரமான காரியங்களுக்காகத்தான் அவர்கள் அந்த மாதிரியாக பின்பற்றுகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அழிந்து போகிற உலக பிரகாரமான நன்மைகளுக்காக அல்ல, கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வம், அவரை தவிர ஆராதனைக்குரியவர் வேறு யாரும் இல்லை, அவர் ஒருவரே என்னை நேசித்து எனக்காக சிலுவையில் உயிர் கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட இருக்கிற ஒரு உயிருள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், உயிர் கொடுத்த தெய்வம், உலக தெய்வம் என்கிற நிலையிலே அவரை விசுவாசித்து அவருடைய அன்புக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். ஆகினாலே அழிந்து போகிறதான உலக காரியங்களுக்காக அல்ல, உலக பிரகாரமான நன்மை வேண்டும் என்று சொன்னால், காசுக்கு பக்கத்தில் இம்மையிலே நன்மை தருவார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கிறது. ஒரு காலத்தில் நானும் போயிருக்கேன். இம்மையிலே நன்மை வேண்டும் என்று சொன்னால் அங்கே போகலாம். ஆனால் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பலனளிக்கக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அழிந்து போகிற உலகப் பொருளுக்காக அல்ல, பாவ மன்னிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, மெய் சமாதானம், மெய் சந்தோஷம், மரணத்துக்கு பிறகு நித்தியத்திலே வாழக்கூடியதான அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியவர். ஆகையினாலே இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பக்தியை பணமாக்க விரும்புகிறார்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல என்று அந்த வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு அவலட்சணமான ஆதாயத்துக்காக நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்காக ஜீவிக்கிறேன் என்று ஒரு அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, ஆண்டவருடைய அன்புக்காக என்று நாம் தேவனுடைய சந்தத்தை வாசிக்கிறோம். இன்னுமாக அநேகர் தேவ பக்தியை என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அந்த 1 தீமோத்தேயு 6:5 படி தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 1 பேதுரு 5:2 பேதுரு எழுதுகிற வேளையிலே அவலட்சணமான ஆதாயம் என்று நான் வேதத்திலே படிக்கிறேன். ஆகையினாலே தேவ பக்தியை ஒரு நாள் ஆதாய தொழிலாக எண்ணக்கூடாது. ஆண்டவரை பின்பற்றினால் குடிசை மாடியாக மாறும், உலக பிரகாரமான செல்வாக்குகள் பெருகும் என்கிறது நிலையில் அல்ல. எனவே போர்ச்சேவர்கள் ஆதாயத்துக்காக சிலுவையினுடைய அருகிலே இருந்தார்கள். ஆனால் யோவான் ஆண்டவருடைய அன்புக்காக சிலுவையின் அருகிலே இருந்தார். இன்றைக்கு சபையிலே, தேவ காரியங்களிலே, தேவ ஊழியங்களிலே நாம் ஈடுபாடு கொள்வது எதற்காக என்று கேட்டால், ஆண்டவருடைய அன்புக்காக. சரியான நேரத்துக்கு வந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஜீவன் கொடுக்கிற வரைக்கும், எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் என் மூச்சு ஒடுங்குகிற வரைக்கும் கர்த்தாவே நான் உண்மையை நினைப்பேன் என்று பக்தர்கள் பாடுகிறது போல, நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய அன்புக்காக ஜீவிக்க வேண்டும், அவருடைய அன்புக்காக செயல்பட வேண்டும் என்கிறதான உண்மையை இந்த சிலுவையிலே சொன்ன 3வது வார்த்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். இன்றைக்கு ஏன் நாம் அநேக காரியங்களை செய்கிறதில்லை? ஒரே காரணம், ஆண்டவருடைய அன்புக்காக. ஏன் நீங்கள் இந்த காரியங்களை செய்கிறதில்லை? உலகத்தார் செய்கிறார்கள், மற்றவர்கள் செய்கிறார்கள், நீங்கள் ஏன் செய்கிறதில்லை என்று கேட்டால், நான் ஆண்டவருடைய அன்புக்காக இந்த காரியத்தை வெறுக்கிறேன், ஆண்டவருடைய அன்புக்காக நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்கிறதான நிலைமையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே முதலில் அன்பு கூர்ந்தார். எனவே நாமும் அவரை என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும் என்று படிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து அவர் 3 முறை மறுதலித்தார். அந்த யோவான் 21வது அதிகாரத்தில் அவர் 3 முறை கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேள்வி கேட்டார். எனவே நாமும் ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்களாக, ஆண்டவருடைய அன்புக்காக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும், தேவ காரியங்களிலே ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்பதை இந்த வேத வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அடுத்த அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் அந்த யோவான் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே யோவானை பற்றி நாம் வாசிக்கிற வேளையிலே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொன்ன அதே நிமிஷத்தில்
அங்கே யோவான் என்ன செய்கிறார் என்று கேட்டால் ஏற்றுக்கொள்ளுகிறதே அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ யோவானை போல நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு தாமதம் இல்லாத கீழ்ப்படிதல் வேண்டும். இப்பொழுது யோவான் கேட்டிருக்கலாம், மரியாளுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்களே, ஆகையினால அந்த பிள்ளைகளிலே ஒருவரிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாமே, ஆண்டவரே ஏன் என்னிடத்தில் கொடுக்கிறீர்? அல்லது மற்ற சீசர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, பேதுரு இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார், மற்றவரிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாமே, ஆண்டவரே ஏன் என்னிடத்தில் இதை கொடுக்கிறீர் என்று சொல்லி யோவான் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. அந்நேரம் முதல் அவன் ஏற்றுக்கொண்டு என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆவியானவரும் கர்த்தருடைய வேதமும் பேசுகிற வேளையிலே நாம் எந்த விதமான தாமதம் இல்லாமல், எந்த விதமான சாக்குப்போக்கு சொல்லாமல், எவ்விதமான கேள்விகளையும் கேட்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எனவே அதுதான் இந்த வார்த்தை என்ன செய்கிறது என்று கேட்டால் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கடமைகளை, அந்த பொறுப்புகளை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் உணர்ந்து கீழ்ப்படிதலோடு கூட அவைகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த தேவனுடைய வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. தாமதம் இல்லாத ஒரு கீழ்ப்படிதல். ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆபிரகாமை பார்த்து சொன்னார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் கேள்வி கேட்கலாம், வடக்க போகணுமா, தெற்க போகணுமா, கிழக்க போகணுமா, மேற்க போகணுமா, எவ்வளோ மைல்ஸ் டிஸ்டன்ஸில் நான் போகணும், நான் இன்றைக்கி ராத்திரி எங்கே போய் தங்கிறது, யார் எனக்கு சாப்பாடு கொடுக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்பதற்கு நியாயம் இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் கேள்வி கேட்கவில்லை. எபிரேயர் 11:8 நான் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கும். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். கீழ்ப்படிதல் தான் அங்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. உலகத்திலே பாவம் பிரவேசித்ததுக்கு இன்றைக்கு இருக்கிறது போல வன்முறையோ தீவிரவாதமோ அல்லது ஒரு பெரிய அநீதியான செயல்கள் எதுவுமே இல்லை. ஆதாம் செய்த தவறு கீழ்ப்படியாமை. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் என்று சொல்லி உபாகமம் 11வது அதிகாரத்திலே நான் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். ஆண்டவருடைய வசனத்துக்கும் ஆண்டவருக்கும் எவ்விதமான கேள்வி கேட்காமல், சாக்குப்போக்கு சொல்லாமல், மற்றவர்களிடத்தில் ஆலோசித்து வருகிறேன் என்று சொல்லி அந்த மாதிரியாக இல்லாதபடிக்கு உடனடியாக தாமதம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன இந்த 3வது வார்த்தையிலே யோவான் செய்த காரியம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே இந்த 3வது வார்த்தையிலே 3 நபர்களை நாம் பார்த்தோம். முதலாவது மரியாள், இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மூன்றாவதாக யோவான். எனவே நாமும் இவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிற வேளையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து ஆண்டவருக்காக ஜீவிப்போம். அடுத்து 4வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த 4வது வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45 47 வரைக்கும் வாசிக்க கேட்போம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொன்ன 4வது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிற சமயத்தில் 45வது வசனத்திலே வாசிக்கிறோம், பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் என்று வாசிக்கிறோம். நம்முடைய கணக்குப்படி மத்தியானம் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் என்று சொல்கிறார்கள். எருசலேமிலே மாத்திரமல்ல, பூமி எங்கும் அங்கே அந்தகாரம் உண்டாயிற்று, இருள் அடைந்தது என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே உலக இரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற சர்வலோகத்தினுடைய பாவத்தை தேவகுமாரன் பாவ நிவர்த்தி செய்கிற வேளையில் இந்த அந்தகாரம் உண்டானதாக நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். இது நடைபெற முடியுமா என்று கேட்கிற வேளையில்
பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிற வேளையிலே எகிப்திலே வந்த அந்த 10 வாதைகளிலே ஒரு வாதை யாத்ராம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22, 23 எழுதியிருக்கிறது. அந்த எகிப்திலே ஒரு காரிருள் வந்தது, ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடாத அந்த இருள் சூழ்ந்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டிலே அது நடந்திருக்கிறது. ஆகினாலே புதிய ஏற்பாட்டிலே தேவன் அதை செய்ய முடியும் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். மேலுமாக இது எப்பொழுது அந்த அந்தகாரம் உண்டானது, இருட்டு உண்டானது என்று கேட்டால் மத்தியானத்தில் தான். லூக்காவிலே வாசிக்கிற வேளையில் சூரியன் இருள் அடைந்தது என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சர்வலோகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறதான அந்த சமயத்தை உலகத்தில் இருக்கிற அந்த சிருஷ்டிகள் எல்லாம் பார்க்க முடியாத ஒரு நிலைமையிலே ஒரு இருள் உண்டானது என்று பார்க்கிறோம். அந்த காலத்தில் ஆஸ்பத்திரியில் ஜிஹெச்சில் எல்லாம் போவீர்கள் என்று சொன்னால் இது மாதிரியான நீளமான பெரிய அறையில் அநேக படுக்கைகள் இருக்கும். அப்பொழுது சிலருக்கு அதிகமான வியாதி இருக்கிற வேளையிலே அவருடைய படுக்கையை சுற்றிலும் அந்த மாதிரியாக ஒரு மறைப்பு வைத்திருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த சரீர வேதனையினாலே அந்த சரீர அவஸ்தைப்படுகிற அந்த காரியத்தை மற்ற யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக அந்த மாதிரியாக ஒரு மறைவு அல்லது ஒரு திரை உண்டாக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நிலையில் ஒரு ஐசியூ வார்டு என்று கூட சொல்லலாம். ஐசியூவிலே இருக்கிறவரே எல்லாரும் போய் பார்க்க முடியாது, டாக்டர் மாத்திரம்தான் இங்கே பார்க்க முடியும். அதே போல ஆண்டவர் சர்வலோகத்தினுடைய அந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற நமக்காக அவர் பாவம் நிவர்த்தி செய்கிற அந்த வேலையை உலகத்தில் இருக்கிற யாரும் அந்த மாதிரியாக பார்க்க முடியாத அளவுக்கு தேவகுமாரன் அந்த மாதிரியாக மரணத்தை ருசி பார்க்கிற வேளையிலே அவர் சர்வலோகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கான அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இயற்கை கூட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மூடிக்கொண்டது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே காரிருள் தேவன் பாவத்தின் மேல் வைக்கிறதான அந்த நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலுமாக பாவம் இருளானது பாவத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இதை வேதத்திலே வாசிக்கிற வேளையிலே யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அப்ப இருள் பாவத்தை சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால் அவர் ஒளியாக இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று வேதத்திலே படிக்கிறோம். உலகத்திலே மனிதர்கள் இன்றைக்கு பாவம் செய்கிற வேளையிலே, தீமை செய்கிற வேளையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இருட்டிலே இரவிலே தான் செய்கிறார்கள். ஆகையினாலே ஆண்டவர் நம்மை அந்த இருளின் அதிகாரத்தினின்று இந்த ஆச்சரியமான அந்த தெய்வீக ஒளியிடத்திலே கொண்டு வருவதற்காக அவர் சிலுவையிலே பாடுபடுகிற வேளையிலே, அவர் தன்னுடைய ஜீவனை விடுகிற வேளையிலே பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று நாம் தேவனுடைய சத்திலே வாசிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவர் என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர் என்கிறதான இந்த வார்த்தையை அன்றைக்கும் இன்றைக்கும் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் பல தவறான எண்ணம் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் இந்த வார்த்தையை அநேகர் அந்த மாதிரியாக தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஏலி ஏலி லாமா சகப்தானி என்று அவர் சொன்னதினாலே இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்நிய பாஷை பேசினார் என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே அதனுடைய அர்த்தம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. மேலுமாக அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிற வேளையிலே சிலர் அதை எவ்விதமாக புரிந்து கொண்டார்கள் என்று கேட்டால் நாம் வாசித்த அந்த வேத வாக்கியத்தில் அவர் எலியாவை கூப்பிடுகிறார் என்று அங்கே அவர்கள் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஆகினால அவர் சிலுவையிலே தொங்குகிற வேளையிலே இந்த வார்த்தையை அநேகர் தவறாக புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கும் கூட அநேகர் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் யெகோவா சாட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல, அவருக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர்தான் பிதா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய இந்த தெய்வீக தன்மையை இந்த வார்த்தையை வைத்து மறுதளிக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் சந்தேகப்படுகிறவர்கள் எல்லா காரியத்திலும் சந்தேகப்படுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொன்னதினாலே அவர் தெய்வம் அல்ல என்று அல்ல. பைபிளை வாசிக்கிறோம். அந்த 1 யோவான் 5:20 இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் அவர் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் கழுதை நிருபத்திலே வாசிக்கிற வேளையிலே அவர் சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை இந்த வாக்கியத்தை வைத்து அநேகர் மறுதளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வாக்கிய விதமாய் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 8 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது,
அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த வாக்கியத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. ஒரே தேவனைத்தான் நான் நம்புகிறோம். பைபிளும் அதைத்தான் சொல்லுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, 3 தெய்வங்கள் அல்ல, ஒரே தெய்வந்தான். பிதாவாகிய ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு. அவர்தான் சகலத்தையும் உண்டாக்கினவர் என்று வாசிக்கிறோம். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது என்று நாம் தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். அதனால ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னதுனாலே அவர் தெய்வம் அல்ல என்று அநேகர் அந்த மாதிரியாக மறுதளிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் மெய்யான தேவனாக அவர் இருக்கிறார். மற்ற இடங்களிலெல்லாம் அவர் பிதாவே பிதாவே என்று அழைத்தார். ஆனால் இந்த இடத்திலே மாத்திரம் அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், என் தேவனே என் தேவனே என்று சொல்கிறதை நாம் தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். மேலுமாக இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அறியாமல் நடந்தது கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் இந்த உலகத்திலே கன்னியினுடைய வயிற்றிலே பிறக்கிறது, அவர் சிலுவையிலே மரிக்கப் போகிற காரியம், இவைகள் எல்லாம் அவர் அறிந்த ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 18வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியையெல்லாம் தெரிந்திருக்கிறது. வாசிக்கிறோம், உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு தெரியாமல் ஒரு காரியமும் சம்பவிக்கிறதில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் தெரிந்திருந்தார். அவர் சிலுவையிலே மரிக்கிறது, அவர் சிலுவையிலே விதமான வார்த்தைகள் சொல்லுகிறது, இவைகள் எல்லாமே தேவன் நிர்ணயித்திருந்த ஒரு காரியம்தான். பாருங்கள், அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படி இருந்தும் தேவன் இந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அவர் சிலுவையிலே அறையப்பட்டது அன்றைக்கு இருந்த ரோம போர்ச்சேவருடைய அல்லது அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தினாலே, பலத்தினால் அல்ல, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை, அவருடைய முன் அறிவு, அதன்படிதான் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். 22ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறதான அந்த வேத வாக்கியத்தை ஆண்டவர் இங்கே ஜெபமாக அவர் சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னது ஏதோ தெரியாமல் என்கிற நிலையில் அல்ல, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராகத்தான் இந்த வார்த்தையை அவர் சொன்னார். மேலுமாக இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதற்கு இந்த ஒரு வசனமே என்ன செய்கிறது என்று கேட்டால் ஆதாரமாக, அடிப்படையாக இருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்லுகிற வேளையில சத்துருக்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? பரியாசம் பண்ணுவார்களே, இவர் மற்றவருடைய பாவத்தை மன்னித்தார், பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார், இப்பொழுது அவர் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியவில்லையே என்று அந்த மாதிரியாக மற்றவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்கவில்லை. ஒருவேளை நாம் நினைக்கலாம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீருங்கிற அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கக்கூடாது. ஒருவேளை கைவிடப்பட்டது போல இருந்தாலும் அவர் வெளியிலே சொல்லாமல் தன்னுடைய மனதுக்குள்ளே கூட என்ன செய்திருக்கலாம், அந்த மாதிரியாக சொல்லி இருக்கலாம் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த வாக்கியத்திலே நாம் வாசித்தோம், அந்த மத்தேயுவிலே வாசித்த வேளையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். வாய்க்குள்ள முணுமுணுக்கல, அல்லது தான் சொல்லுகிறது மற்றவர்களுக்கு கேட்கக்கூடாது என்கிற நிலைமையில் அல்ல. அவர் உண்மையுள்ளவர், அவர் தேவன், ஆகையினாலே அவர் மாய்மாலம் பண்ணவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் சர்வலோகத்தினுடைய பாவத்தை சுமக்கிறபடியினாலே வேத வாக்கியத்தின்படி என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் இந்த வார்த்தையை சொன்னார். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், நாம் வெளிப்படையாக காரியங்களை சொல்லிவிட்டால் அது நமக்கு அவமானம், அதை நாம் சொல்லக்கூடாது என்று மறைக்க முற்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்று சொல்லுங்கள் என்று அவர் போதித்தோடு மாத்திரமல்ல, அவர் உண்மையாகவே இதை சொன்னார். எனவே இந்த வார்த்தை, தேவன் உண்மை இல்லவர், அவர் மாய்மாலம் செய்கிறவர் அல்ல, அவருடைய வாழ்க்கையில கபடு கிடையாது என்பதைத்தான் இந்த வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய வசனம் உண்மையுள்ளது. தேவனுடைய வசனம் தேவ ஆவியானவராலே எழுதப்பட்டது. எனவே பைபிள் மனிதனுடைய முயற்சியினாலே
எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னால் மனிதர்கள் நிச்சயமாக இந்த வார்த்தையை விட்டிருப்பார்கள். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த மாதிரியாக நாம் எழுதி வைத்தால் அது மற்றவர்களுக்கு கேள்விக்குறியாக ஒரு இடையூறாக இருக்கும் என்று சொல்லி மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அதை விட்டு இருப்பார்கள். பைபிள் மனிதனால் எழுதப்பட்டதல்ல. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினது தான் பைபிள். தேவன் சொன்ன வார்த்தைகள் தான் அந்த பைபிள். ஆகையினாலே இந்த பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் 119 சங்கீதம் 160 வசனத்தின்படி உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். முதல் அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரைக்கும் இருக்கிற ஒரு கமா, ஒரு புல் ஸ்டாப், ஒரு செமிகோலன், ஒரு கேள்விக்குறி, இந்த எல்லா வார்த்தைகளும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டது. தேவன் உண்மையுள்ளவர், அவருடைய வசனம் உண்மையுள்ளது. எனவே அதைத்தான் இந்த வாக்கியம் என்ன செய்கிறது என்று கேட்டால் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவும் பைபிளும் உண்மை என்பதற்கு ஒரு பலத்த ஆதாரம் இந்த வார்த்தை தான் நாம் சொல்ல முடியும். எனவே மனிதர்கள் குற்றப்படுத்த குறை சொல்வதற்கு அந்த மாதிரியாக முடியாது. பைபிளை இன்னமாக நீங்கள் வாசிக்கிற வேளையில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. உங்களிலே என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று ஆண்டவர் சவால் விட்டார். அன்றைக்கு இன்றைக்கு எவனுமே ஆண்டவரை கை நீட்டி குற்றம் சொல்வதற்கு எந்த ஒரு காரணத்தையும் இந்த நாடு சுவிசேஷத்தின் மூலமாக கண்டுபிடிக்க முடியாது. அதே போல இந்த வேத புஸ்தகத்தையும் வாங்கி வாசித்து இதிலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் படித்தாலும் அநேக தங்களுடைய குற்றத்தை உணர்ந்திருக்கிறார்களே தவிர இந்த பைபிளிலே யாரும் இன்றைக்கு வரைக்கும் குற்றம் காணவில்லை, குற்றம் காணவும் முடியாது. தேவன் குற்றமற்றவர், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. எனவே அதுதான் இந்த வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இன்னுமாக பைபிளை நீங்கள் வாசிக்கிற வேளையில் நீங்கள் யாத்ராமம் 14 அதிகாரம் 22 வசனம், யோசுவாவுடைய புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனத்தை எல்லாம் நீங்கள் வாசிக்கிற வேளையில் அந்த செங்கடல் பிளந்த சம்பவத்தையும் அந்த யோர்தான் நதி பிரிந்த அந்த சம்பவமும் அந்த வேத பகுதியில் எழுதியிருக்கிறது. அதனுடைய நடுவில் இஸ்ரவேல் மக்கள் எப்படி நடந்தார்கள் என்று கேட்டால் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், வெட்டாந்தரையிலே நடந்தது போல. அந்த வெட்டாந்தரை என்கிறதான வார்த்தை எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தை பயன்படுத்தாவிட்டால் இன்றைக்கு கேள்வி கேட்பார்கள், எங்க ஒரு குளம் வத்தினா கூட அடுத்த நாளே எல்லாரும் என்ன செய்ய முடியாது, அந்த குளத்தில் இறங்க முடியாது, சேரு சகதி அவன் காலை பிடிச்சி இழுக்கும். ஏன் சில கிராமங்களில் சில மண் ரோட்டில் போவீங்கன்னு சொன்னால் ஒரு மழை சாரல் அல்லது கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிச்சு சொன்னால் அடுத்து அதில் நடக்க முடியாது, காலில் நிறையா மண் ஒட்டிக்கிறோம். செருப்பு போட்டு போனாலும் செருப்பில் மண் ஒட்டிக்கிறோம், கையில் தான் தூக்கிட்டு போகணும். அப்போ இந்த 6 லட்சம் ஜனங்கள் அந்த மாதிரியாக கடல் வற்றின உடனே யோர்தான் நதி நின்ற உடனே எப்படி போக முடியும்? இந்த சேரும் சகதியுமான அந்த தண்ணீரில் இவரெல்லாம் நடந்த 6 லட்சம் பேர் எல்லாரும் இதில் நடந்து காலில் சேர்த்து பண்ணு வந்துடும், இப்படியெல்லாம் மனுஷன் சொல்லுவான். அதுக்கு கேள்வி இல்லாதபடியினால்தான் ஆவியானவர் எழுதியிருக்கிறார், வெட்டாந்தரையிலே நடந்தார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பைபிளை நம்புகிறது கிடையாது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான அநேக காரியங்கள் மனித புத்திக்கு, அறிவுக்கு, விஞ்ஞானத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்கள் மறுதலிக்கிறார்கள். ஆனால் வேதம் சத்தியம், வேதம் உண்மை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாறி போகும். உலகத்திலே மாறாத 2 காரியம், ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மாறாதவர், 2வது அவர் எழுதி கொடுத்த இந்த வேத புஸ்தகம் மாறாதது. எனவே மாறாத அழியாத ஒரு மெய் தெய்வத்தையும் ஒரு மெய் சத்திய வேத புஸ்தகத்தை நம்முடைய கையிலே வைத்திருக்கிறோம் என்கிறதான அந்த நிச்சயம், அந்த உறுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எனவே ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை வேதம் உண்மை, அவர் உண்மையுள்ளவர் என்பதை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலுமாக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே மத்தேயு 16:21 அவர் எருசலேமிலே பல பாடுகள் பட்டு மரிக்க வேண்டும், உயிர் தெழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய மரணத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அவர் எருசலேமுக்கு போகிற வேளையிலே அந்த லூக்கா 22:22 தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார் என்று சொல்கிறார். சர்ப்பமானது வனாந்தரத்திலே மோசையினாலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அது மாதிரியாக வெட்கப்படாமல் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்ய வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்பது வேத வாக்கியம். ஆகவே ஆண்டவர் சிலுவையிலே மரித்தது அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் சமூலமும் உண்மையாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த மாதிரியாக
அவர் கெத்செமனேயிலே இரத்த வேர்வை சிந்தின சமயத்தில் இந்த வார்த்தை சொல்லலை. இரும்பு துண்டுகளாலும் எலும்பு துண்டுகளாலும் இணைக்கப்பட்ட அந்த சாட்டையினாலே அவருடைய முதுகிலே அடிக்கிற சமயத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கேட்கவில்லை. அவருடைய கைகளிலும் அவருடைய கால்களிலும் ஆணி ஊடுருவி போகிற வேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லவில்லை. ஆனால் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால், அந்த 9வது மணி நேரத்தில் தான் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அந்த வார்த்தையை சொன்னார் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். ஏன் அந்த வார்த்தை சொன்னார் என்பதற்கு வேதத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிற சமயத்திலே பாவ சம்பந்தமாய் 3 காரியங்களை அவர் நிறைவேற்றினார். அந்த 3 வாக்கியங்களிலே முதலாவதாக ரோமர் கழுத நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். ரோமர் கழுத நிருபம் 8வது அதிகாரம் 3வது வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன இந்த முதல் வார்த்தை பாவ மாம்சத்தினுடைய சாயலாக. பாவ மாம்சத்தினுடைய சாயலாக என்று சொன்னால் தேவன் ஆவியாக இருக்கிறார். எனவே அவர் நம்மை போல என்ன செய்தார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவர் வந்தார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஒரு நிலை கண்ணாடியை போல இருக்கிறது. நாம் அந்த கண்ணாடிக்கு முன்னாலே போய் நிற்கிற வேளையிலே நியாயப்பிரமாணம் சொல்ல, நீங்கள் இந்த பிரமாணத்தை மீறி இருக்கிறீர்கள், நீங்கள் குற்றவாளி, நீங்கள் தண்டனைக்குரியவர்கள். எனவே அந்த முக கண்ணாடி என்ன செய்யும் என்று கேட்டால் நம்முடைய முகத்தில் இருக்கிற அழுக்கை காண்பிக்குமே தவிர நம்முடைய அழுக்கை அது தொடக்க முடியாது. அதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது என்று கேட்டால் தேவனை சேர முடியாது. ஆகையினால்தான் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பாவ மாம்சத்தினுடைய சாயலாக, பாவத்தை போக்கும் பலியாக, பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த வேலைதான் இந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிற சந்தர்ப்பம். எனவே ஆண்டவர் சர்வலோகத்தினுடைய பாவத்துக்காக அவர் பலியானார். சர்வலோகத்தினுடைய அந்த ஆக்கினையை, அந்த தண்டனை என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர்கள் நிருபத்திலே நாம் எல்லாரும் தெரிந்திருக்கிறபடி கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்கும்படியாக அவர் என்ன செய்தார்? நமக்காக சிலுவையிலே சாபமானார். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக சாபமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிற அந்த சந்தர்ப்பம். இரண்டாவதாக நாம் யாவருக்கு தெரிந்திருக்கிற அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாவ நிவாரண பலியாக பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக மரித்தார். இந்த வேத வாக்கியத்தின்படி அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் நம்முடைய பாவத்தை தம்முடைய சரீரத்திலே அவர் சிலுவையிலே சுமக்கிற வேலைதான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்ன சந்தர்ப்பம். நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தது இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் நேசித்து எல்லா மனிதருக்காக எல்லா மனிதனுடைய பாவத்தை மனிதன் மேலே சுமத்தாதபடிக்கு அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் சிலுவையிலே சுமந்தார். இன்னுமாக நீங்கள் எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 28வது சந்தை வாசிக்கிற வேளையிலே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய 1 யோவான் 3:5 வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அவர் வெளிப்பட்டார், அவரிடத்திலே பாவம் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லுகிற வேளையிலே அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் நம்முடைய பாவத்தை, சர்வலோகத்தினுடைய பாவத்தை தன்மையிலே அவர் சுமந்தார். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை என்ன செய்தார் என்று கேட்டால் நமக்காக பாவமாக்கினார். பாவியானார் என்றல்ல, பாவமாக்கினார் என்று சொன்னால் பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, சர்வலோகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக அந்த பாவத்தினுடைய அந்த கொடூரமான தன்மையை, அந்த நரக ஆக்கினையை, அந்த நரக தண்டனை என்ன செய்தார் என்று கேட்டால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்.
அதான் அந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதனுடைய கருத்து. பாவம் அறியாதவர், ஆனால் நமக்காக அவர் பாவமானார். அவரிடத்திலே பாவம் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, ஆனால் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். அவரிடத்திலே பாவம் இல்லை, ஆனால் அவர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர், உலக இரட்சகர். எனவே ஆண்டவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற இந்த வார்த்தை சொல்கிற வேளையிலே பாவ நிவாரண பலியானார், பாவத்தை சுமந்தார், அவர் பாவமாக்கப்பட்டார் என்று அங்கே தேவனுடைய வசனத்தை பிடிக்கும். நீங்களும் நானும் தேவ கோபாக்கினைங்கிற அந்த தீச்சுளையிலே வெந்து உருகி சாம்பலாய் போய்விடக்கூடாது என்பதற்காக, நம்மை மீட்பதற்காக, நம்முடைய பாவ நிவர்த்திக்காக, நம்முடைய பாவ விமோசனத்துக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் பாவத்தை சுமக்கிற வேளையிலே தேவனால் கைவிடப்பட்டதான ஒரு நிலைமையை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனை விட்டு பிரிக்கிறது என்னவென்று கேட்டால் அங்கே மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மரணம் என்பது நம்முடைய சரீரத்தை விட்டு உயிர் பிரிகிறது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் நித்திரை அடைகிறோம். நம்முடைய மரணத்தை பற்றி, சரீர மரணத்தை பற்றி பைபிள் சொல்கிற வேளையிலே நித்திரை என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிற வேளையிலே அவர் ஒருவர் தான் என்ன செய்தார் என்று கேட்டால் அங்கே மரித்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. மரணம் எதை காண்பிக்கிறது என்று கேட்டால் தேவனை விட்டு ஒரு பிரிகிற ஒரு நிலைமையை காண்பிக்கிறது. நாம் வேதத்திலே வாசிக்கிற வேளையிலே அநேக வசனங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவே மரித்தார், வேத வாக்கியங்கள் படி அவர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். 2 கொரிந்தியர் 5:14 நீங்கள் வாசிக்கிற வேளையிலே எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்தார் என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:26 வாசிங்க பிரதர். 1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இது நம்முடைய சரீர மரணத்தை அல்ல, 2ஆம் மரணமாகிய அக்கினியை கந்தகம் எரிகிற அந்த நரக கடலிலிருந்து, அந்த நரக தண்டனையிலிருந்து, அந்த நரக ஆக்கினையிலிருந்து, அந்த பிசாசுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால் மரணத்தை ருசி பார்த்தார். இப்ரேயர் நிருபத்திலே 2:9 வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்கிற வேளையிலே அவர் நமக்காக மரணத்தை அனுபவித்தார், அவர் மரணத்தை பரிகரித்தார், அவர் மரணத்தை உத்தரித்தார் என்றெல்லாம் நான் தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் உண்டாக்குவதற்காக அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் சிலுவையிலே தன்னுடைய ஜீவன் கொடுக்கிற வேளையில் தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. எனவே இப்பொழுது பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் அந்த மாதிரியான ஒரு இடைவெளி, ஒரு பிரிவு எதன் காரணமாக என்று கேட்டால் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தினுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டபடியினாலே நித்திய காலமாக பிதாவோடு இணைந்திருந்த இந்த ஒப்பற்ற இந்த கூட்டுறவு, இந்த ஐக்கியம், இவர் பாவத்தை சுமக்கிற வேளையிலே, பாவத்துக்காக பலியாகிற வேளையிலே, அந்த பாவமாக்கப்பட்ட அந்த சமயத்திலே ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை, அதுதான் இந்த சம்பவம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் யோவான் 8:29 வாசிக்கிற வேளையிலே என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறார். யோவான் 16:32 நீங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ பிதாவும் குமாரனும் ஐக்கியமாக இருந்த இந்த சந்தர்ப்பத்தில் அவர் பாவத்தை சுமந்தபடியினாலே ஒரு கைவிடப்பட்டதான ஒரு நிலைமையை தான் இந்த வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் மரித்தார், ஆனாலும் என்ன செய்தார்? அவர் கைவிடப்படவில்லை. அவர் 3வது நாளில் என்ன செய்தார்? அந்த மாதிரியாக அவர் உயிர் தெழுந்தார். ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனம் பாருங்கள். ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்கிறார். இங்கே வாசிக்கிறோம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களாலே உன்னை சேர்த்துக்கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம்.
எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொன்னாலும் அவர் சிலுவையிலே கைவிடப்படவில்லை. பிதாவாகிய தேவன் மறுபடியுமாக அவரை உயிர்த்தெழும்ப செய்தார். அதோடு மாத்திரமல்ல, அவரை கைவிடவில்லை, அங்கே தன்னுடைய முகத்தை அவருக்கு மறைக்கவில்லை என்றெல்லாம் அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கும். ஆகினாலே ஆண்டவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை ஒரு தோல்வியின் வார்த்தை அல்ல, அது வெற்றியினுடைய வார்த்தை. ஆகையினால்தான் அவர் என்ன செய்தார்? மிகுந்த சத்தமிட்டு அவர் சொன்னார், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்கள் என்ன செய்தேன்? உயிரோடு கூட இருக்கிறேன். மரணத்தை அவர் என்ன செய்தார்? இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் ஜெயமாக விழுங்கினார். நம்மை அந்த பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுவித்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகளும் பிரச்சனைகளும் வருகிற வேளையிலே, நெருக்கங்கள் வருகிற வேளையிலே ஏன் என்று கேட்கிற கேள்விக்கும் இதில் பதில் அடங்கிவிட்டது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கேட்டாலும் நாம் யாரும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் உலகத்திலே நமக்கு எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் வந்தாலும் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். உலகத்திலே மனிதர்கள், பிள்ளைகள், பெற்றோர், கணவன் மனைவி அந்த மாதிரியாக உலகத்திலே கைவிடுவார்கள். ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் என்பதை இந்த வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏன் என்று கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும், நம்முடைய வாழ்க்கையை பற்றியதான ஒரு ப்ளூ பிரிண்ட், நம்முடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு திட்டம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. நாம் பாவம் செய்த காலத்திலே நம்மை தண்டிக்கவில்லை. நமக்காக உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி மீட்டதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய நன்மைக்காகத்தான். ஆகையினாலே நாம் யாவரும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார் என்று கேட்டால் அங்கே கைவிட மாட்டார். ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகள் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, அறியாத தெரியாத பாதை. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அறியாத தெரியாத பாதையிலே நம்மை நடத்துகிறவர், நமக்கு முன்பாக வரக்கூடிய இருளை வெளிச்சமாக்கக்கூடியவர், நமக்கு முன்பாக இருக்கிற அந்த கோணலை செவ்வையாக்குகிறவர். இவைகளெல்லாம் மாற்றுகிறதோடு மாத்திரமல்ல, அவர் நான் என்ன செய்கிறதில்லை, கைவிடாது இருப்பேன் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தில் அநேக பாடுகள், வேதனைகள், பொருளாதார நெருக்கம், அநேக சரீர பாடுகள் இருந்தாலும் நாம் ஒரு நாளும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. நம்மை கைவிடாத ஒரு கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், நம்முடைய இருளை வெளிச்சமாக்குவார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த கோணலை அவர் செவ்வையாக்குவார், நம்முடைய கண்ணீரை, நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக அவர் மாற்றுவார், நம்முடைய கண்ணீர் களிப்பாக மாறும். வாழ்க்கையில் வரக்கூடியதான கசப்பை அவர் மதுரமாக மாற்றக்கூடியவர், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவர், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையை நன்மையாக மாற்றக்கூடியவர். எனவே ஒரு கைவிடாத ஒரு நல்ல தேவன். எனவே தான் இந்த 4வது வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலுமாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறதான இந்த வார்த்தை ஒரு முரட்டாட்டமான அல்லது ஒரு முறுப்பான ஒரு வார்த்தை அல்ல. ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு முறுமுறுப்போடு கூட அல்லது முரட்டாட்டமாக கேட்டார் என்கிற நிலைமையில் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் துக்கம் வருகிற வேளையில் நம்முடைய துக்கத்தை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் துணிகரமாக எதிர்க்க வேண்டும். வில்லியம் கேரி என்று சொல்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் துக்கத்தை துணிகரமாக எதிர்ப்பதுதான் ஒரு உத்தம கிறிஸ்தவனுடைய உயரிய நோக்கம் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய மனைவி மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்கள், அவருடைய குழந்தை இறந்து போன சமயத்தில் அவரே தான் குடி தோண்டி புதைத்ததாக வரலாறு சொல்லுகிறது. அவர் ஒரு பெரிய அச்சுக்கூடம் வைத்திருந்தார். வங்காள மொழியிலே அநேக மொழிபெயர்ப்புகளெல்லாம் செய்து வைத்திருந்தார். ஒரு நாள் அவைகளெல்லாம் எரிந்து போய்விட்டது. அவர் துக்கப்படுவார் என்று நினைத்தார்கள், ஆனால் அவர் வேதனைப்படவில்லை. ஆண்டவர் மறுபடியுமாக எனக்கு கிருபை செய்வார், நான் எழுதுவேன், ஆண்டவர் நன்மைக்காகத்தான் இதை செய்தார் என்று சொன்னார். எனவே துக்கத்தை
துணிகரமாக எதிர்ப்பது ஒரு உத்தம கிறிஸ்தவனுடைய ஒரு உயரிய நோக்கம் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் சிலுவையிலே கேட்ட இந்த கேள்வி ஒரு முரட்டாட்டமான ஒரு எதிரடையான கேள்வி அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான கேள்வி. எனவே சிலுவையிலே சொன்ன அந்த 3வது வார்த்தை, சிலுவையிலே சொன்ன இந்த 4வது வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட சம்பந்தப்படுத்தி வருங்காலத்தில் ஆண்டவருக்காக அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கத்தக்கதான வகையில் கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.